ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் வேலைவாய்ப்புக்காக பயன்படுற முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்குறதுக்காக முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கொடுத்துருப்பாங்க. இது யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வழங்குறாங்க, ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போது பார்க்கலாம். அதாவது வேலைவாய்ப்புகள் வழியாக நிரப்பப்படுகின்ற அரசு பணியிடங்களில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அளித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டு நெறிமுறை ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/6/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வழங்குவது தொடர்பான அரசின் விரிவான வழிகாட்டி நெறிமுறைகள் வழங்குதல் ஆணைகள் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னுரிமை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேலைவாய்ப்புகள் வழியாக நிரப்பப்படுகின்ற அரசு பணியிடங்களில் பின்வரும் இனத்தவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என சட்டமன்ற பேரவையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள், தமிழக அரசு பள்ளிகள் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள், இவங்க 3 பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா முதல் பட்டதாரிக்கான முன்னுரிமை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேலே ஒன்றில் படிக்கப்பட்ட அரசாணையில் 2010-11 கல்வியாண்டு முதல் இதுவரை பட்டதாரிகளே இல்லாத குடும்பத்திலிருந்து ஒற்றை சாளர முறையில் தொழிற்கல்வி பயில தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு ஜாதி பாகுபாடின்றியும் வருமானத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமலும் அம்மாணவர்கள் செலுத்த வேண்டிய கல்வி கட்டணம் முழுவதையும் சில நிபந்தனைகளுடன் அரசு ஏற்று ஆணையிட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலே 3ஆவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் வேலை வாய்ப்புகள் வழியாக நிரப்பப்படுகின்ற அரசு பணியிடங்களில் முதல் தலைமுறை பட்டதாரிகள், கொரோனா தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் மற்றும் தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதற்காக இவ்வரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. மேலும் மேற்குறிப்பிட்ட அரசாணையின் அடிப்படையில் முன்னுரிமை பெற்றுள்ள பிரிவினராக வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து கொள்வதற்கும் முன்னுரிமை முறை பின்பற்றப்படும் பணியாளர் தெரிவுகளுக்கு விண்ணப்பிக்கும் பொருட்டும் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை சான்றிதழ் கோரி விண்ணப்பிக்கும் முதல் தலைமுறை பட்டதாரி என்பதற்கான சான்றிதழ் வழங்கிடும் வகையில் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அலுவலகங்களுக்கு தேவையான ஆணைகள் அறிவுறுத்தல்களை வழங்குமாறு மனிதவள மேம்பாட்டுத்துறை பார்த்தீங்கன்னாக்கா மேலாண்மை துறை கேட்டுக்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே 5ஆவதாக படிக்கப்பட்ட கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையரின் கடிதத்தில் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் குறித்த அரசின் வழிகாட்டுதல்கள் மற்றும் அரசினரால் பரிந்துரைக்கப்பட்ட குறிப்புரையின்படி அரசாணை பிறப்பிக்குமாறு கோரியுள்ளனர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த முதல் பட்டதாரி, அதாவது முதல் தலைமுறை பட்டதாரிக்கு முன்னுரிமை வழங்குவதற்கான பார்த்தீங்கன்னா வழிகாட்டு நெறிமுறைகளை பார்த்தீங்கன்னாக்கா இணைப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இணைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் வழியாக நிரப்பப்படும் அரசு பணியிடங்களில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வழங்குவது தொடர்பான விரிவான வழிகாட்டி நெறிமுறைகள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் கல்வி கட்டண சலுகையினை பயன்படுத்தி முதலில் பட்டப்படிப்பில் சேருவரை எக்ஸ் என்றும், அதே குடும்பத்தில் கல்வி கட்டண சலுகை இல்லாமல் இரண்டாவதாக பட்டப்படிப்பில் சேரும் ஒய் என்றும் கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. கல்வி கட்டண சலுகையினை பயன்படுத்தி எக்ஸ் என்பவர் பட்டப்படிப்பில் சேர்ந்து அவர் பட்டப்படிப்பினை முடிக்கவில்லை. அடுத்த நபர் ஒய்க்கு கல்வி கட்டண சலுகை இல்லை என்றாலும் அவர் முதலில் பட்டப்படிப்பினை முடித்து விடுகிறார் எனில் ஒய் என்பவருக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வழங்கி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் பட்டப்படி படிக்கிறார் அப்படின்னா அவர் பாதியிலே நிறுத்திட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2வது நபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் அதாவது பட்டப்படிப்பு கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக கன்சிடர் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் முதலில் கட்டண சலுகை பெற்று பட்டப்படிப்பில் சேர்ந்து ஒய்க்கு பின்னர் பட்டதாரி ஆகிறார் என்றால் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஒய்க்கு என்பவருக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எக்ஸ் முதலில் கல்வி கட்டண சலுகையினை பயன்படுத்தி 4 வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிற்கல்வி மருத்துவ படிப்பில் சேர்கிறார். ஒய் அடுத்த ஆண்டில் 3 வருட பட்டப்படிப்பில் சேர்ந்து எக்ஸுக்கு முன்னரே பட்டதாரி ஆகிறார் எனில் யாருக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அல்லது ஒய் இதில் யார் முதலில் பட்டப்படிப்பு முடித்தவரோ அவருக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வந்து பார்த்திங்கன்னா மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் வச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் ஒரே ஆண்டில் பட்டப்படிப்பு முடித்திருந்தால் தேர்ச்சி அடைந்த மாதத்தை கணக்கில் கொண்டு முதலில் முடித்தவருக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் ஒரே ஆண்டில் ஒரே மாதத்தில் பட்டப்படிப்பு முடித்திருந்தால் மந்த் அண்டு இயர் ஆஃப் பாசிங் எக்ஸுக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் முதலில் பட்டப்படிப்பில் சேர்ந்து பட்டதாரி ஆவதற்கு முன்னரோ அல்லது பட்டதாரி ஆகி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் பெற்று வேலையில் சேருவதற்கு முன்னரோ துரதிருஷ்டவசமாக இறந்து விடுகிறார் எனில் அதன் பின்னர் பட்டதாரியான ஒய்க்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வழங்க பரிசீலனை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் தம்பிகள் அவர்களுடைய மனைவி மகன் மகள் ஆகியோருடன் இணைந்து ஒரு கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டில் வசிக்கும் பட்சத்தில் அக்குடும்பத்தில் முதலில் பட்டப்படிப்பு முடித்தவருக்கு மட்டும் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவருக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வழங்குவது தொடர்பாக அதே குடும்பத்தில் மற்றொருவர் ஆட்சேபனை செய்தாலோ அல்லது நீதிமன்றத்தினை நாடினாலோ அத்தகைய நேர்வுகளில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு வந்து அதுக்கு தனியாக வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறை கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு தலைமுறையினர் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் சலுகையினை ஏற்கனவே பயன்படுத்தியுள்ளார் என்ற விவரத்தை பராமரிப்பது எவ்வாறு? பொதுவாக சான்றிதழ் வழங்கும் போது விண்ணப்பிக்கும் நபர் அளிக்கும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை ஆய்வு செய்து சரியானதென உறுதி செய்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் விண்ணப்பிக்க நபர் இச்சலுகை ஏற்கனவே அக்குடும்பத்தில் பயன்படுத்தப்படுது என்ற விவரத்தினை தெரிவிக்காது அக்குடும்பத்தின் அடுத்த தலைமுறையினர் மீண்டும் இச்சலுகையினை பயன்படுத்த முனையும் பட்சத்தில் அவர்களது முன்னோர்கள் ஏற்கனவே இச்சலுகையினை பயன்படுத்தி உள்ளனரா என்பது தொடர்பாக கண்டறிய மாணவர்கள் பட்டப்படிப்பு சேர்க்கும் பொழுது கல்வி கட்டண சலுகை பெற முதல் பட்டதாரி சான்றிதழ் விண்ணப்பிக்கும் பொழுது பின்பற்றப்பட்ட ஒரு நடைமுறையிலேயே இதற்கும் பின்பற்றலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் நபர் 10th +2 என்ற வகையில் பின்வரும் முறைகளில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து அதுக்கு தனியாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் பெறுவதற்கு வயது வரம்பு எதுவும் இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு வயது வரம்புலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் பெறுவதற்கு ஆண்டு வரையறை கிடையாது. மேலும் எந்த ஆண்டு பட்டப்படிப்பு முடித்திருந்தாலும் முதல் தலைமுறை பட்டதாரி இருக்கும் பட்சத்தில் இச்சான்றிதழ் பெற தகுதியுடையவராகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ முடிச்சுட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்காக முன்னுரிமை கோரத்துக்காக இந்த முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தொலைதூர கல்வி மற்றும் திறந்தவெளி கல்வி பயின்று முதல் தலைமுறை சான்றிதழுக்கு விண்ணப்பிப்பவர் கீழ்காண நிபந்தனைகளை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் இல்லை ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த நிபந்தனைகளை வந்து பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா பள்ளி இறுதித் தேர்வு 10ஆம் வகுப்பு, பள்ளி மேல்நிலைத் தேர்வு 12ஆம் வகுப்பு ஆகிய வகையில் தேர்ச்சி பெற்ற பின் தொலைதூர கல்வி மற்றும் திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் வழியாக பெறப்படும் பட்டயம், பட்டம், முதுகலை பட்டங்களை மற்றும் பொது பணிகளை நியமனத்திற்கு பதவி உயர்வுக்கும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இதனை கருத்தில் கொண்டு முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளாக பிறக்கும் இரட்டையர்களில் வளர்ந்த பிறகு முதல் தலைமுறை பட்டதாரி சலுகை அரசு கடிதம் நிலை எண் 315 உயர்நிலை துறை நாள் 13/11/2017 பட்டதாரி இல்லாத குடும்பத்தில் முதல் பட்டதாரி சலுகை கோரும் முதல் இரட்டையர்கள் இருவருக்கும் வழங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ யாராவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்வின்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருக்குமே வந்து முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் வழங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி சான்று வழங்குவதற்கான பிற நடைமுறைகள் என்னென்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனுதாரர் தான் வசித்து வரும் இருப்பிடத்திற்கு உட்பட்ட வட்டாட்சியரிடம் பொது இ-சேவை மையத்தின் மூலம் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி சான்றுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் யார் யார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் சுயநிதி தொழிற்கல்லூரிகளில் பயிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பட்டதாரிகளே அல்லாத குடும்பத்தைச் சார்ந்த முதல் பட்டதாரி மாணவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தகுதியுடையவராக இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்புகள் வழியாக நிரப்பப்படுகின்ற அரசு பணிகளில் முன்னுரிமை பெறுவோர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பட்டதாரி சான்றுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் பட்டதாரி சான்று பெற குடும்ப நபர்கள் என்பது சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள தாய், தந்தை, அவர்களின் பெற்றோர் மற்றும் மாணவியின் உடன்பிறப்புகளை குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ யார் யார் வந்து கன்சிடர் பண்ணுறாங்கன்னா யார் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அம்மாவுடைய அப்பா அம்மா, அப்பாவுடைய அப்பா அம்மா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட பிறந்தவங்களுடைய டீட்டெயில்ஸ் இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புகைப்படம், முகவரி சான்று, மனுதாரரின் மாற்றுச் சான்றிதழ் அல்லது வேலைவாய்ப்பு அட்டை, மனுதாரர்
மற்றும் பெற்றோரின் உறுதிமொழி படிவம், பெற்றோரின் பள்ளி மாற்றுச் சான்றிதழ், குடும்ப அட்டை, மனுதாரரின் கல்வி சான்றிதழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரி சான்று வழங்கும் நடைமுறை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுதாரர் மேற்படி ஆவணங்களுடன் பொது இ-சேவை மையத்தில் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மேற்படி விண்ணப்பம் கிராம நிர்வாக அலுவலக விசாரணைக்கு பின் வருவாய் ஆய்வாளருக்கு அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை சரிபார்த்தும் கள விசாரணை மேற்கொண்டும் விண்ணப்பத்தினை ஏற்கவோ திருப்பி அனுப்பவோ நிராகரிக்கவோ தகுந்த காரணங்களுடன் மண்டல துணை வட்டாட்சியருக்கு 1 வார காலத்திற்குள் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருவாய் ஆய்வாளர்களின் அறிக்கை கிடைக்கப்பெற்ற 1 வார காலத்திற்குள் மண்டல துணை வட்டாட்சியர் சான்று வழங்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனுதாரர் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழை குறுஞ்செய்தி வரப்பெற்றவுடன் இணைய வழியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேல்முறையீடு வந்து கொடுத்துருக்காங்க. மண்டல துணை வட்டாட்சியரின் உத்தரவிற்கு எதிராக வட்டாட்சியரிடம் சான்று நிராகரிக்கப்பட்ட 60 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கலாம். மேற்படி நிராகரிப்பு செய்யப்படும் தவறு என தெரிய வரும் பட்சத்தில் மீள பரிசீலனை செய்து உரிய உத்தரவு பிறக்க அறிவுறுத்தி மண்டல துணை வட்டாட்சியருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நிராகரிப்பு உத்தரவு சரியானது எனில் உறுதி செய்து உத்தரவு பிரிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீராய்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வட்டாட்சியரால் வழங்கப்பட்ட மேல்முறையீட்டு உத்தரவினை எதிர்த்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 60 நாட்களுக்குள் தொடர்புடைய வருவாய் கோட்டாட்சியர் விண்ணப்பிக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேற்படி நிராகரிப்பு செய்யப்பட்டது தவறு என தெரிய வரும் பட்சத்தில் மீள பரிசீலனை செய்து உரிய உத்தரவு பிறக்க அறிவுறுத்தி மண்டல துணை வட்டாட்சியருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிராகரிப்பு உத்தரவு சரியானது எனில் உறுதி செய்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மனுதாரர் தவறான தகவல் அளிக்கும் பட்சத்தில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்னென்னன்றதுக்கும் தனியாக ஒரு வழிமுறை நெறிகாட்டி வழிமுறை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தவறான தகவல் அளித்து கல்வி கட்டண சலுகை பெற்ற மாணவர் மீதும் மற்றும் அதே போன்று முதல் பட்டதாரி சான்று பெற்று அதன் அடிப்படையில் வேலைவாய்ப்பு பெற்றிருப்பவரின் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதோடு மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட சலுகைகளை 3 மடங்காக சம்பந்தப்பட்ட மாணவர்களிடமிருந்தோ அல்லது அவரது பெற்றோரிடமிருந்தோ வருவாய் வசூல் சட்டத்தின் கீழ் வசூலிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரி சான்று பெற்று அதன் அடிப்படையில் வேலைவாய்ப்பு பெற்றிருப்பவரின் மொத்த முழு ஊதியத்தையும் வருவாய் வசூல் சட்டத்தின் கீழ் திரும்ப வசூலிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தவறான உறுதிமொழி அல்லது தவறான ஆவணங்களை சமர்ப்பித்து முதல் பட்டதாரி சான்றிதழ் பெறப்பட்ட பின்னர் தெரிய வந்தால் வழங்கப்பட்ட சான்றிதழ் வட்டாட்சியர் ரத்து செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழிகாட்டி நெறிமுறையில் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அப்போ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்களோ அவங்க வந்து வேலைவாய்ப்பில் முன்னுரிமை பெறதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இந்த லிங்க், அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் கிராஜ் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வழிகாட்டு நெறிமுறையில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.